ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் வாக். நம்ம இன்னைக்கு சண்டே ஒரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம். அதுவும் டேஸ்டான இடத்துக்கு போகிறோம். டேஸ்ட் என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறோம் ஒரு கோயிலில் போய். அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம கிளம்பிட்டோம். இப்போ பாருங்க, நம்ம போகிறது வந்து மாருதி சென்னில் போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு மயில்சாமியோட காரில் தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி மாமா. சம்மருங்க, மே மாதம். எப்படி இருக்கு பாருங்க, கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வேப்ப மரமாக இருக்குது இந்த கோயில் சுற்றியுமே. இல்லை ஒரு அருமையான லொக்கேஷன் வந்து நம்ம வந்திருக்கோம். வாங்க நம்ம போய் இப்போ அடுத்தது சாமி கும்பிட்டு நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம். நம்மளோட சமையல் ஆரம்பிக்க போகுதுங்க. நம்ம கற்பூரத்தை வச்சு தென்னை மரத்தோட பட்டையை பற்ற வச்சு உள்ள வைக்கிறோம். கிளறி விட்டுட்டு இருக்காருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. ஒரிஜினல் நாட்டுக்கோழி. நம்ம இப்போ இதில் வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மல்லித்தூள் ஆட் பண்ணி கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம சமைச்சாச்சு, வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். செம்ம. இந்த டேஸ்ட்டு இது வரைக்கும் எங்கேயும் வந்ததில்லை. நல்லா கிராமத்து சமையல் படி விறகடுப்பில் வச்சு கொண்டை வச்சு சமைச்சது, அதுவும் வேப்ப மரத்துக்கு அடியில் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. வேப்ப மரத்துக்கு அடியில் புஷ்பலதா மடியில். வாங்க சாப்பிடலாம். நம்ம இப்போ எடப்பாடி போயிட்டு இருக்கோம். நம்ம குமரபுரத்தில் புறப்பட்டு கத்தேரி பைபாஸ் வந்து கத்தேரி பைபாஸ், தேவூர், இப்போ காவேரிப்பட்டி வந்திருக்கோம். காவேரிப்பட்டி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கோம். காருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இப்போ நம்ம எடப்பாடி போக போகிறோம். நம்ம வீடியோவில் தொடர்ந்து டிஜிட்டலாக நீங்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போகிற நாட்டுக்கோழி கிரேவியை வந்து பாருங்க. வாங்க போகலாம். வாங்க போலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலை ரீச் பண்ணிட்டோம். முனிப்பங்களுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த ஒரு ஹில்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஹில்ஸ்க்கு அந்த பக்கம் தான் நம்ம அந்த கத்தேரி பைபாஸ் அந்த பிரிவில் இருக்குங்க. அதில் இந்த மலை தாண்டி தான் இந்த பக்கம் வந்திருக்கோம். வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். இது ஒரு சம்மருங்க, மே மாதம். எப்படி இருக்கு பாருங்க, கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வேப்ப மரமாக இருக்குது இந்த கோயில் சுற்றியுமே. இல்லை ஒரு அருமையான லொக்கேஷன் வந்து நம்ம வந்திருக்கோம். வாங்க நம்ம போய் இப்போ அடுத்தது சாமி கும்பிட்டு நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம். கமான். அங்கே பார்க்கலாங்க. இல்லை பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வந்திருக்கிறது எடப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மோலான் முனியப்பன் சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோயில் பாருங்கள், ஒரு அட்வென்ச்சராக சூப்பராக ஒரு இயற்கையான சூழ்நிலை அமைஞ்ச மாதிரி பாருங்கள். சுற்றி தென்னை மரம், ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. நம்ம வந்து பைக் பார்க்கிங் பாருங்கள், பைக் அந்த மரத்துக்கு அடியிலே பார்த்தீங்கன்னா சமைக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இடங்கள் நிறைய சூப்பராக இடம் இருக்குது. பாக்கியெல்லாம் கூட ஓடுதுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி இங்கே பாருங்கள், ஒரு ஒரு மலை மேலே இருக்கிற மாதிரி இந்த கோயில் லொக்கேட் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இங்கே பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சமையல் செய்கிற அறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பில்டிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ளே ஒரு குதிரைசாமி சிலை இருக்குது. அப்புறம் இந்த கோயில் இன்னொரு சிறப்பு இருக்குங்க. அது அந்த கோயில் பக்கத்தில் போய் சொல்கிறோம். வாங்க நம்ம போய் முனியப்ப சாமி அந்த குதிரைசாமி பாட்டு வந்துடலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 குதிரை இருக்குங்க. ஒண்ணு ப்ரவுன் கலர் ஒரு குதிரை இருக்கு. ஒரு ஒயிட் கலர்ல ஒரு குதிரை இருக்கு. 2 குதிரை இருக்கு. அப்புறம் இந்த கோயில் நிறைய வேண்டுதல் இருக்கும் போலங்க. நிறைய வேல்லாம் வாங்கி குத்தியிருக்காங்க. கிடா வெட்டுறது, கோழி இருக்கிறது ரொம்ப ஃபேமஸான கோயிலாட்டு இருக்கு. அங்க பாருங்க, இப்ப காலையிலேருந்து பாருங்க எவ்வளோ ரத்தம் கிடா வெட்டி விட்டுருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிறுத்தை இருக்கும். நான் பக்கத்துல போய் அந்த கோயில் பத்தி சொல்றேன். ஹாய். இங்க பாருங்க, எல்லா கோயிலுமே சாமிக்கு பார்த்தீங்கன்னா சிங்க வாகனம், நந்தி வாகனம், எலி வாகனம் இந்த மாதிரி நிறைய வாகனங்கள் இருக்கும். இந்த முனியப்ப சுவாமி பார்த்தீங்கன்னா சிறுத்தை வாகனம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புதுசான ஒரு இதா இருக்கு. இது இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிறுத்தை இருக்கிறது மாதிரி சிங்க வேற ஏதாவது இருக்கிற மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம பத்திரகாளியம்மன் கூட பார்த்தீங்கன்னா சிங்கத்தை தான் வாகனமா பார்த்துருக்கோம். இங்க வந்து சிறுத்தை வாகனமா வச்சிருக்காங்க இந்த முனியப்ப சுவாமிக்கு. ஏதாவது நீங்க இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்க இதை தெரிவிங்க. இந்த கோயில்ல முனியப்ப சுவாமிக்கு வாகனமா 2 சிறுத்தை இருக்குங்க. இந்த முனியப்பன் சுவாமிக்கு இங்க ஒரு சிறுத்தை இருக்கு. அந்த முனியப்பன் சுவாமிக்கு அங்க ஒரு சிறுத்தை இருக்கு. பின்பக்கம் பாருங்க, அங்க 2 முனியப்பன், அப்புறம் பாறையில ஒரு முனியப்பன் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால கொஞ்சம் கோயில் பிஸியாவே இருக்கு. நிறைய பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. வேண்டுதலுக்காக கொடுக்கப்பட்ட வேல்லாம் பாருங்க நிறைய அங்க குத்தி வச்சிருக்காங்க. சாமியார் சத்தியமா பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியமா சொந்த மேல சத்தியமா நான் 2 வருஷத்துக்கு குடிக்கல சத்தியமா சரி. கோயிலோட பின்பக்கமா கன்னிமார் சாமி இருக்காங்க. அப்புறம் ராகு கேது கோயிலும் இருக்குங்க. நம்ம சாமி கும்பிட்டு அடுத்த இதுக்கு பார்க்க போகலாம். இடம் பாருங்க, சூப்பரா இருக்குங்க. ஒரு சம்மர் தான், அருமையா இருக்குது. தென்னை மரம் தோட்டம் இருக்குது. வாய்க்கால்லாம் மாதிரி தண்ணி வருது பாருங்க. இந்த வாய்க்கால் தண்ணிலாம் வந்து இந்த இதுல எட்டி பாருங்க. உங்களுக்கு கேமரால வியூ நல்லா தெரியுதான்னு தெரியல. உள்ள பாருங்க, தண்ணியில வருதுங்க. அதுல விழுந்து அங்க பாருங்க ஒரு குளமா இருக்கு. அந்த குளத்துல போய் எல்லாமே தண்ணி எல்லாம் போய் சேர்ந்துக்குது. அந்த பக்கம் இருக்கு குளம். நல்ல பெரிய பெரிய பாறைகள் இருக்கு. குளம் பாருங்க, அங்க அதுல நல்லா தண்ணி இருக்கு. இப்ப சம்மர்லயே இவ்வளவு தண்ணி இருக்குங்க. இன்னும் நம்ம வின்டர் சீசன் மழை வர்றதப்ப வந்திருந்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரு ஒரு அருமையான சூப்பரான லொகேஷனுங்க இது. நம்ம வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போறதுக்கு நல்ல ஒரு அருமையான இடம். கோயிலோட வலது பக்கம் பாருங்க, ஒரு தோட்டம் மாதிரி, அது தென்னை மர தோட்டம் மாதிரி கீழே புல்லுலாம் போட்டு சூப்பரா இருக்கு. நம்ம சமைக்கிற இடம் அங்க இருக்குது. அங்க சமைச்சிட்டு வந்தோம்னா வந்துட்டு இங்க சாப்பிட்றதா கூட இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு. அங்க வாஷிங்கள் தண்ணி வசதி எல்லாம் நல்லாவே இருக்குதுங்க. பைப் போட்டு டேங்க் போட்டு வச்சிருக்காங்க தண்ணி கலவரத்துக்கு. கறி வெட்டத்துக்கு பின்னாடி இடம் இருக்குது. இந்த லொகேஷன் சுத்தி பார்க்கறனால பாறைகள் இருக்கு. அங்க பாருங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் சிலைகள்லாம் இருக்கு. குழந்தைங்க விளையாண்டு இருக்காங்க அந்த பக்கம். இடம் சூப்பரா இருக்குங்க. நல்லாவே இருக்குது. ஒரு சண்டே வந்தோம்னா காலையில் வந்தோம்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். குழந்தையோட வந்தோம்னா நம்ம தான் குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வராமல் வந்துட்டோம் இடத்த பார்க்கலான்ட்டு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களே கூட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா ஒரு சூப்பரான லொகேஷன்ல ஒரு சூப்பரான கோயில். இங்க பாருங்க, இப்போ 2-3 நாள் மழை பெஞ்சதுனால வாய்க்கால் தண்ணி வந்திருக்கு. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணி வந்து அங்க உள்ள ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஆழமான குளமாமா. நம்ம போய் அதை பார்க்க போலாம். வாங்க, இது பாறை வழியா நம்ம மேலே ஏறி போலாம். இடம் பாருங்க, சூப்பரா இருக்குது. இங்க வாங்க, இன்னுமே சின்ன சின்ன சந்துகள்ல நிறைய தண்ணி வந்துட்டு இருக்கு.
எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பாறை பாருங்க, அது அடுக்கடுக்கா இருக்கு. இந்த தண்ணி வந்து ஓடி ஓடி பாருங்க, அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன்ஸ்ல பயங்கரமா இருக்கு. அங்க மேல இருந்து வர வாய்க்கால், மெயின் வாய்க்கால் அந்த பக்கம் இருக்குங்க. அங்கிருந்து பிரிஞ்சு வர வாய்க்கால் தான் தண்ணி இங்க வருதுங்க. வந்தீங்கன்னா இந்த குளத்துல வந்து சேருது. இந்த குளத்தோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கைத்து கட்டில் விடுற அளவு ஆழமாமா, செம ஆழமான ஒரு குளங்க. இங்க குளிக்கலாம் அனுமதி கிடையாது. லொகேஷன் மட்டும் நல்லா பார்த்துக்கலாம், அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த பாறையெல்லாம் பாருங்க, டிசைன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. தண்ணி ஓடி ஓடி இப்படி பாறையோட டிசைன்லாம் அமைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு ராக்லயே ஒரு டிசைன் போட்ட மாதிரி பாருங்க, சூப்பரா இருக்கு. அந்த அந்த பக்கம் இருந்து பார்த்தோம்னா ஒரு ஆமை படுத்திருக்கிற மாதிரியான ஒரு ஷேப்ல இந்த பாறை இருக்குங்க. ஆமையோட தலை, காலு அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கு. ஒரு லாங் ஷாட்ல பார்த்தா அது நல்லா கொஞ்சம் தெரியுங்க. நம்மளோட சமையல் ஆரம்பிக்க போகுதுங்க. நம்ம கல்புரத்தை வச்சு தென்னை மரத்தோட பட்டைய பத்த வச்சு உள்ள வைக்கிறோம். ஒரு 10 வெங்காயம் மிளகா எண்ணி போடுங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி வறுவல் செய்யறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அடுப்பு பத்த வச்சாச்சு. நம்ம செஃப் பாத்தீங்கன்னா நம்ம ரவியும் மயில்சாமி தான் இந்த சமையல் ப்ரோக்ராம் ஃபுல்லாவும் நல்லா பண்ண போறாங்க. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு. சட்டி சூடு ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றலாம். என்ன ஊத்துறீங்க? நல்லெண்ணெய்ங்க, சுத்தமான நல்லெண்ணெய், கோல்டு, மிஸ்டர் கோல்டு. மிஸ்டர் கோல்டு நல்லா மிஸ்டர் கோல்டு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சட்டி காஞ்சிருச்சுங்க. சட்டி காஞ்சிருச்சு. உள்ள எண்ணெய் ஊற்ற போறோம். 4 லிட்டர் நல்லெண்ணெய் எண்ணெய் ஊத்துறோம். நல்லெண்ணெய் 4 லிட்டர் எண்ணெய். மொத்தம் வந்து நம்ம செய்ய போறது 3 கிலோ கோழிக்கு கொஞ்சம் வேணும். வெங்காயத்தை உள்ள போடலாம். என்ன காஞ்சிருச்சுங்க. இப்ப நம்ம சின்ன வெங்காயத்தை உள்ள போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கிலோ. வெங்காயம் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டீங்களா? ஒரு தண்ணி கொடுங்க. போதுமா? நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை போட்டு இருக்குங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ன பண்றது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். சின்ன வெங்காயம் பாருங்க, நல்லா பெருசா முட்டா நல்லா சூப்பராகவே இருக்குது. வாங்க வரவளமா கட் பண்ணலாம். விதை கீழே போட்டு வெறும் மிளகாய் மட்டும்தான் போடணும். அப்பதான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இருக்காருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல. மஞ்சள் பூண்டு போட போறோம். மஞ்சள் எவ்வளவு போடுறது? இப்ப மஞ்சள் தூள் ஆட் பண்றோம். போதுங்களா? போதுமா? ஓகே, மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது மிளகாய் வெயிட் பண்ணுங்க, வரமிளகா எடுத்துட்டு வந்துடுறோம். இப்ப 1 கிலோவுக்கு 10 மிளகா வீதம் கணக்கு வச்சு 3 கிலோவுக்கு 30 மிளகா கிள்ளி வச்சிருக்கோம். விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். காரம் பத்திலாம் போட்டுக்கலாங்க. கிண்டி விடுங்க மனசர். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாக்கெட்ல வாங்கிட்டு வந்துட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். வாங்கி போடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டை பேஸ்ட் போட்டோம். அடுத்தது ஒரிஜினல் நாட்டுக்கோழி. நம்ம இப்ப இதுல வெங்காயத்துல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மொரட்டு கோழிங்க, வீடியோல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா எல்லா மசாலாவும் போடுற மாதிரி கறி பிரட்டி விட்டுறலாம். நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் அப்படி ஒரு பிரட்டிடலாம். கறி நல்லா தண்ணி விட்டு வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வணக்கி விட்டு நல்லா பொன்னிறம் வந்த முற்பாடு மிளகா போட்டு
இப்போ பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டு நல்லா ரெடி பண்ணியிருக்குது. அடுத்து கறி போட்டுக்கிறோம். சிக்கன் 3 கிலோ நாட்டுக்கோழி போட்டுக்கிறோம். அதனால உருண்டு வரணும். உருண்டு வரும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் கறி நல்லா உருண்டு வெந்துட்டு இருக்குங்க. தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம். நம்ம சோம்பு வந்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி அப்படியே இது பண்ணுவார். மலைச்சார மாதிரி தூவுங்க, நல்லா தூவுங்க. அப்படிதான். சிக்கனே மறைச்சு போட்டாருங்க. போதும் போதும், அவ்வளோதான். தீர்ந்துருச்சு. போடுற ஆட் பண்ற மசாலாலாம் பார்த்தா சிக்கன் தாறுமாறா வேகும் போல தெரியுது. அடுத்து நம்ம வந்து மல்லித்தூள் ஆட் பண்ண போறோம். 100 கிராம் மல்லித்தூள் நம்ம தேவராஜ் வந்து ஆட் பண்ண போறாரு. அப்படியே நல்லா அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விடுங்க. பாருங்க, மல்லித்தூள் ஆட் பண்ணி கிளறி விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கறி பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு நல்லா நல்லா கிரேவி ஸ்டைலில் நல்லா வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாரம்பரிய முறைப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். விறகு வச்சு கல் கூட்டி ஒரு கோயிலில் ஒரு வேப்ப மரத்து நிழல்ல நம்ம இதை கறி செஞ்சிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, தக்காளி பாருங்க ஸ்லைஸா கட் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. நல்லா ட்ரைனிங் எடுத்துருப்பாரு போல. அவங்க மாமி வீட்டுல அவரு தான் சமைப்பாரு. ஒருவேளை அமிர்தா கேட்டரிங்ல படிச்சீங்களோ? தக்காளி பாருங்க பிளேட் எல்லாமே கட் பண்றாரு, சிவிசி விடுறாரு. அதை எடுத்து போடுயா. தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ ஆட் பண்றாங்க. கிராமத்து முறைப்படி நம்ம விறகடுப்புல வச்சு செஞ்சு சமைச்சிட்டு இருக்கோம். பாருங்க, கறியில தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகலாம். தண்ணி ஊத்துனாதான் ஏன்னா நல்லா கிரேவியா வரணும் வறுவலுக்கு. இன்னும் ஊத்தும் 3 கிலோ கறி தண்ணி ஊத்துனாதான் வேகும். நாட்டுக்கோழி அப்பதான் நல்லா வேகும். ஒரு 1/2 கட தண்ணி ஊத்திட்டோம்னு நினைக்கிறேன். சின்ன குடம் தானே, போதும். நாட்டுக்கோழி வறுவல் செய்ய வந்திருக்கோம். எடப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மோள முனியப்பன் கோயில் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லு கூட்டி விறகடுப்பு வச்சு கொண்டா வச்சு ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறம் எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வணக்கியாச்சு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதில் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி 3 கிலோவை அதில் ஆட் பண்ணி நல்லா தண்ணி வர வரைக்கும் நல்லா பரட்டிட்டுங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் சிக்கன் மசாலாவும் 100 கிராம் மல்லித்தூளும் அதிலே போட்டு ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி நல்லா கறி வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் ஓடுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றி கறி வெந்துட்டு இருக்கு. கறி எந்த ஸ்டேஜில் வெந்துட்டு இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பஸ் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் எப்படி கண்டி விடுங்க. இப்போதான் நுர கட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. இன்னும் ரொம்ப நேரம் வேகும்னு நினைக்கிறேன். அது நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேற. அந்த கோழியோட போட்டோவை பார்த்துருப்பீங்க. நல்லா ஒரு மொட்டை கோழியே தான் இருந்தது, கட்டி சேவல் மாதிரி. கறி வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துருவோம். அப்போதான் உப்பு காரம் பத்தலைன்னா ஆட் பண்ண முடியும். நல்லா சூடாக இருக்கு. ஊதி கொடுங்க. எல்லாரும் வந்து ஊதுங்க. அடுப்பு அமைச்சிடாதீங்க, ஊதி. போதுங்க. காரம் போதுமான அளவு இருக்குங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. லாஸ்ட்டில் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா வந்துட்டு இருக்குது. கறி நல்லா வேகட்டும். கறி வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே வாங்க, ஒரு பாறை மேலே ஏறினா அந்த பக்கம் ஒரு வியூ இருக்கு. அந்த வியூ பாட்டு வந்துடலாம். நீங்களும் வாங்க நம்ம கூட டிஜிட்டலா. ஹை, நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு நல்லா அருமையாக இருக்குது இடமே. நல்லா ஜில்லு. சம்மர்லேயும் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பெருசாக அடிக்கல, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம சாப்பிட்டுது அப்புறம் ஈவினிங் வந்து இந்த மேலே இருக்கிற வியூலாம் சுற்றி பார்க்கலாம். இப்போ பச்சைப்புளி பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கிறோம். இப்போ மிளகு, சோம்பு போட்டு நம்ம எது கொண்டாடுறதுனால டம்ளரில் போட்டு நசுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கிறாரு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா
இப்பொழுது புளி கரைக்கிறதுக்கு நம்ம தயாராகிட்டோம். பச்சை புளி ரசத்துக்கு புளி கரைச்சி கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. கமௌண்டா பச்சை புளி ரசத்துக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுறோம்னா, மிளகாய் ஒரு 4 மிளகாய், அப்புறம் வெங்காயம், சிறு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறோம், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. அப்புறம் பூண்டு தேவையான அளவு ஒரு 4-5 பல்லு போட்டிருக்கு. மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன், டீஸ்பூன் ஒரு அளவு போட்டிருக்கு. அதே மாதிரி சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு. சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு. புளி வந்து 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறோம். 7 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டானது ரசம் தயாராகிட்டு இருக்கு. வாங்க சாப்பிட்லாம். வீட்டில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பச்சை புளி ரசம் நல்லா இருக்கான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பச்சை புளி ரசம் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட இது எப்படி சொல்லுங்க, அது செய்முறை இருந்தாலுமே கமெண்ட்ல போடுங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. பச்சை புளி ரசம் ஒரு 7 பேர் சாப்பிட்ற ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கறி அங்கே வெந்துட்டு இருக்கு. உப்பு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். உப்பு வந்து தேவையான கடைசியாக ஆட் பண்ணிக்கங்க. கல்லுப்பு இப்போ நம்ம தேவையான அளவு சேர்த்திக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நாம சண்டே பார்த்தீங்கன்னா கறி விருந்து சமைக்கிறப்ப வெளியே போகிறப்ப ரசம் காய்க்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏகப்பட்ட டைம் இது பண்ணுற இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துலயே அடுப்பில் வைக்காமே பச்சை புளி ரசம் ரெடி பண்ணிடுறோம். இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் அங்கே கறி வேகிறதுக்குள்ளே நீங்கள் ரசத்தை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் எது ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறோம், நோட் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து நம்ம ட்ரெயின் வீடியோ, டூரிஸ்ட் பிளேஸ் வீடியோ, இந்த சமையல் வீடியோ எல்லாமே கலந்து தான் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த சேனலை நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சுப்பு ட்ராவல் vlog அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பச்சை புளி ரசம் டேஸ்ட்டு பங்கமாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. நம்ம சிக்கன் சாப்பிட்டு சாப்பிட்றப்ப நல்லா இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்குன்னு நினைக்கிறோம். ஒரு இது கேட்டார், வெண்ணிலா கேட்டார். கப்பைசன் கொடுங்க. சாக்கோபார் இருக்குங்களா? கொடுங்க. உங்களுக்கு 2 சாக்கோபார் கொடுத்துருங்க. ஒரு கப்பைஸ் கொடுங்க. சாக்கோபார் வெண்ணிலா இதுவும் 20 ரூபாய்ங்களா? நல்லா இருக்கு. ஓகே, 80 ரூபாச்சு. நம்ம ஒரு வெண்ணிலாவும் 4 சாக்கோபார் வாங்கியிருக்கோம். மொத்தம் 100 ரூபா. ஒரு ஐஸ் எந்த ஐஸ் வாங்கினாலும் 20 ரூபா தான். 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். நாங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறோம். இன்னொன்று கொடுத்துருங்க. வருது. குட் லக் ஐஸ்கிரீம் சாக்கோபார். பரவாயில்ல, 20 ரூபா தான். நல்லா ஒர்த்தாவே இருக்குது. அவர் மட்டும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டாரு. கறி பொருள் நல்லா வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. 3/4 வேகடை வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்போ நம்ம சமைச்சாச்சு. வாங்க சாப்பிடலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரிஜினல் நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல். ஒரு புடி பிடிக்கலாம் வாங்க. பிடிக்குதா? செம்ம. இந்த டேஸ்ட்டு இது வரைக்கும் எங்கேயும் வந்ததில்லை. சிக்கன் பீஸு கொஞ்சம் எடுத்து சாப்பாடோட வச்சு கிரேவியோட சாப்பிடலாம். நல்லா கிராமத்து சமையல் படி விறகடுப்பில் வச்சு கொல்லை வச்சு சமைச்சது, அதுவும் வேப்ப மரத்துக்கு அடியில் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. வேப்ப மரத்துக்கு அடியில் புஷ்பலதா மடியில். வாங்க சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல். வாங்க சாப்பிடலாம். கறி பார்த்தீங்கன்னா அப்படியே பூவா தந்துருக்கு. எடுத்து போட்டால் கரையிறதே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய எடப்பாடியில் வந்து நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சதை பார்த்துருப்பீங்க. டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. பச்சை புளி ரசமும் சூப்பராக இருந்தது. அப்புறம் கடைசியாக தயிர் போட்டு சாப்பாடு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நல்லா டேஸ்ட்டு. இடமும் லொக்கேஷனும் நல்லா சூப்பராகவே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லையும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் பேஜ் சுப்பு ட்ராவல் vlog அதை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். கயிறு இருக்கு, அதுக்குள்ளே கயிறு இருக்கு.